ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்களுக்கு ஒரு குவிக்கான ஒரு எக் பிரியாணி செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ ஊற்றி வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு எல்லாமே ஊற வச்சு வச்சுருக்கேன். அண்ட் எக் பிரியாணிக்கு நான் எக் ஆல்ரெடி வேக வச்சு லேசாக ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஓரளவுக்கு செமி ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே, இது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த விஷயம்லாம் போட்டுட்டு வெங்காயம் போடணும். வெங்காயம், பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன். அண்டு இன்னொன்று கருவேப்பிலை. ஒரே ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். சரிங்களா? இது நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, ஸோ வெங்காயம் போட்டு வதக்கி தக்காளி 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் ஃபைனாக. இப்போ நம்ம வந்துட்டு எல்லாம் ஒரு ஸ்பூன் ஈச் ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், பிரியாணி மசாலா, கரம் மசாலா அண்டு டர்மரிக் பவுடர் இது போட்டுக்க போகிறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் இது நல்லா கலரிக்கோங்க. ஓகே, இப்போ நான் 2 கப்பு ரைஸுக்குன்ட்டு 4 கப் அளவுக்கு வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். ஓகேவா? இப்போது பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தேன்ல, அதையும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டான அளவு போட்டுக்கோங்க. முட்டை நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வறுத்தும் வச்சுருக்கேன். 3/4 தான் நான் குக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை இப்போ நம்ம இது மேலே இப்படி வச்சுட்டு நான் 2 விசில்ஸ் வைக்க போகிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்க. ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான், எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய், see you later, take care, bye.